எத்தனை இடங்களுக்கு போனாலும் ஒரு அப்பா வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு வந்த மாதிரி ஏலியம் சர்ச்சுக்கு வரும்பொழுது ஒரு சந்தோஷம். என்னை அழைத்த பாஸ்டருக்காக எல்லாம் எனக்கு உதவி செய்த, வாகனம் ஓட்டி நான் இங்கே வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த எல்லா ஊழியர்களுக்கும் அந்த பலிபீடத்துலேருந்து மனம் நிறைந்து நன்றி செலுத்துகிறேன். எனக்கு இங்கே வரணும்னா அப்படி குஷியாயிடுது. எங்கள் சர்ச்சில் 100 நாள் ப்ரேயர் போயிட்டுருக்கு. யார் என்ன கூட்டத்துக்கு வாங்கினாலும் கோச்சிக்காதீங்க, ஜனவரி மாதத்துலேருந்து வரேன். எங்கள் சர்ச்சிலேயே ஜெபம் நடக்குது. ஆனால் பாஸ்டர் கூப்பிட்டா ஏலியம் சர்ச்சுனா மட்டும் நான் போகிறேன்னு சொல்லும் போது மற்ற இடத்துக்கெல்லாம் அப்புறம்னு சொன்னியே, இது வருஷம் வருஷம் போகிறதில்ல, அதனால போயிட்டு வந்துடுறேன் 2 நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன். உங்கள் எல்லார் முகங்களையும் பார்க்கறது எனக்கு மிகுந்த சந்தோஷம். அநேக பரிசுத்தவான்கள் நிற்கிற இந்த ஸ்தலத்தில் நிற்கிறதற்கு ஆண்டவர் தந்த இந்த சாக்கியத்திற்காக ஒவ்வொரு ஆண்டும் நன்றி செலுத்துகிற மாதிரி இன்னைக்கும் நன்றி செலுத்தி நான் கடந்து வந்திருக்கிறேன். நான் சொன்னேன், எனக்கு நல்லவருன்றது பெண்களுக்கு தான் ரொம்ப பொருந்தும்னு. இதை நான் எனக்கு இடத்துல கொடுக்கறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். பெண் அடங்கி இருக்க வேண்டாம், ஊழியம் செய்யட்டும்னு பரிசுத்தவான் இருதயத்துல ஒரு தரிசனம் விதைக்கப்பட்டதனுடைய விளைவு தான் இந்த கூட்டங்கள், இந்த முகாம்கள், இத்தனை பேர் கடந்து வர்றது. எங்களை மாதிரி பெண்கள் பிரசங்கம் பண்ணணும்ன்றது கூட அந்த பரிசுத்தவான்கள் இருதயத்துல விதைக்கப்பட்ட விதை. இந்த விதை எங்க இருந்துச்சு? ஆண்டவருடைய இடத்துல. அடுப்பின் அடியில் கிடந்தவர்களை ஆண்டவர் என்ன பண்ணாரா? புறாவை போல வெள்ளி பொட்டுகள் உள்ள பொன் சிறகுகள். சிறகு எதுக்கு? உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். அடுப்பின் அடியில ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு நீ அழைக்கப்படல. செட்டைகளை விரிக்கும் காலம் விரிச்சு ரெக்கைய அடிச்சு மேல 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 எழும்பும் பொழுது கீழே நீதானே அப்படி இரு. அப்படி இப்படி பார்த்த கண்கள் எல்லாம் இப்படி 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 ஏறெடுத்து என்னை பார்க்க ஆரம்பிக்கும். ஏன் தெரியுமா? என் ஆண்டவருக்கு கை தட்டணும்னு தட்டிடுங்க. யாரோ ரெஸ்ட்ரிக்ஷன் தோணுச்சுன்னா தட்டிடுங்க. நம்ம மனுஷனுக்கு தட்டல, ஆண்டவருக்கு. இட்ஸ் a kind of receiving the word of God. தோணுச்சுன்னா தட்டிடுங்க. நான் சொல்லவே மாட்டேன். அல்லேலூயா சொல்லணும்னு தோணுச்சுன்னா எந்திரிச்சு நிக்கணும் தோணுனா கூட எந்திரிச்சிருங்க. யாருக்காகவும் இல்லை, நானும் ஆண்டவர் இது மட்டும்தான் மனசு இருக்கல. அல்லேலூயா. அப்போ நான் என் மேல என்னுடைய அம்மா அப்பாவை விட 1 மடங்கு, என்னுடைய கணவரை விட 1 மடங்கு என் மேல கரிசனை வச்சு நான் வாழணும், நான் உயரணும், நான் ஊழியம் செய்யணும், அவரது பரிபூரணமாக்கப்பட்ட சித்தத்துக்குள்ள நான் வரணும்னு சித்தம் கொண்டவர் என் ஆண்டவர். இப்ப சொல்லலாமா? எனக்கு நல்லவராய், எனக்கு தான் ரொம்ப நல்லவர், எனக்கு நல்லவராய், ரொம்ப ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. இந்த தெய்வத்தை மாதிரி யாருமே கிடைக்க மாட்டாங்க. பிற மதங்கள் எல்லாம் தெய்வம்னா ஒரு இடத்துல இருப்பாங்க. நம்ம போய் அவங்கள கழுவி சுத்தப்படுத்தணும். நம்ம அவங்கள பொம்மை மாதிரி ஒரு ஷெல்ஃப்ல வச்சிடணும். நம்ம போய் தொட்டு கும்பிட்டு அவ்வளவுதான். ஆனா என்ன ஆண்டவர் எப்படி தெரியுமா? ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில எடுத்து ஓயாமல் முத்தம் செய்வேன்னு சொன்னோம்ல, அப்படின்னா என்ன? முத்தமிடுதல். தெய்வத்துக்கு போய் முத்தம் கொடுக்க முடியுமா? இட்ஸ் a kind of worship. ஆண்டவரை நான் வாழ்த்துகிறதுக்கு அடையாளம் நான் ஆண்டவருக்கு முத்தம் கொடுக்கிறது. ஒரு ஸ்திரீ கால்களை கழுவுகிறா, நலதமெனும் தைலத்தை ஊத்துகிறா, தன்னுடைய கூந்தலினால துடைக்கிறா, முத்தம் செய்கிறா. அந்த காலம் ஒரே ரெஸ்ட்ரிக்ஷன். பொம்பளை வெளியே வரக்கூடாது, ஆணை பார்க்க கூடாது, தொடக்கூடாது, தலையை விரிக்க கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை போங்க. அவங்க கலாச்சாரமாவது ஒன்னாவது நான் செய்வேன். அதே கலாச்சாரத்தில் வளர்ந்தவர் தான் என் ஆண்டவர். மற்றவர்கள் சொல்றாங்க, இவ்வளவு காஸ்ட்லி தைலத்தை எதுக்கு எப்படி வீணாக்கிட்டு இருக்கிறா? மற்றவங்க கண்ணுக்கு அது வீணா இருக்குது, மற்றவங்க கண்ணுக்கு அது பைத்தியமா இருக்குது. ஆனா என் ஆண்டவர் சொல்றாரு, அவ செய்யட்டும், அவ முத்தம் கொடுக்கட்டும், அது ஆண்டவருக்கு பிடிச்சிருக்கு. அல்லேலூயா. தேவனை ஆராதிக்கிறோம், தொழுது கொள்ளுகிறோம்.
ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். இப்படி பல வார்த்தைகள் வேதத்தில் இருந்தாலும் தொழுகை என்ற வார்த்தை மட்டும் 59-60 முறைகளுக்கு மேல வேதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்ன வார்த்தையா? தொழுது கொள்ளுதல். தொழுது கொள்ளுதல்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? தொழுகிறோம் எங்கள் தூய பிதாவே, துதியம் செய்வோம் உம்மை மாரசே. இந்த மாதிரி இசைக்கருவிகளெல்லாம் வாயின்னு வீணையெல்லாம் மீட்டி எழுந்து கைகளை உயர்த்தி இல்லைன்னா சாஷ்டாங்கமாக விழுந்து பணியறது தானே நமக்கு ஞாபகம் வருது. அதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற எபிரேய பதம் என்னன்னா பிரஸ்குனாயோ. அது அதெல்லாம் ஞாபகம் வராது நம்மளுக்கு, ஏதோ சாக்லேட் பேர் மாதிரி. பிரஸ்குனாயோ அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு ஓனர், ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஓனர் கற்பனை பண்ணிக்கோங்க. அவர் ஒரு நாய்க்குட்டி வளர்க்குறாருன்னு வச்சுக்கோங்க. அது என்ன பிரீடோ, ஏதோ ஒரு பிரீடு. 10 நாள் விட்டுட்டு ஊருக்கு போயிட்டார். ஊருக்கு போயிட்டு வர்றாரு 7 மடங்கு பலத்தோட. அவரை பார்த்தோன்னே இந்த நாய் என்ன பண்ணும் சொல்லுங்க? நாய் வளர்க்குறவங்க இருந்தால் சொல்லுங்க. நான் நாய் வளர்க்கல, எனக்கு தெரியாது. போய் அது கையை அழுக்கா இருக்குன்னு அது யோசிக்காது. அவர் கோட் போட்டிருக்கிறாருன்னு யோசிக்காது. அவர் என்ன பதவின்னெல்லாம் அந்த நாய்க்கு தெரிஞ்சதெல்லாம் இவர் என்னோட ஓனர், என்னுடைய மொத்த பாசமும் இவருக்கு தான். அவர் கோட்டு 10,000 ரூபா கோட்டு போட்டிருந்தா எனக்கு என்ன? அவர் என்ன சென்ட் அடிச்சிருந்தா எடுத்தேன்னா நான் நாரிக்கிட்டு கிடந்தா எனக்கு என்ன? என் பாசத்தை நான் காட்டுவேன்னு சொல்லிட்டு அவர் மேலே போய் ஏறி கொஞ்சி உருண்டு மூஞ்சியெல்லாம் நக்கி வச்சிடும். ஆமாவா இல்லையா? கஷ்டமா இருக்கும். அந்த கொஞ்சுதலுக்கு பேரு தான் பிரஸ்குனாயோ. அப்போ ஆண்டவர் தொழுகன்னு என்கிட்ட எதை எதிர்பார்க்கிறாரு? அவர் காலை தொட்டு கும்பிட்டுட்டு வணங்கிட்டு வர்றதை மட்டும் இல்ல, அவரோடு கூட ஒரு உறவாடுதல். மணவாளன் மணவாட்டிக்கு இருக்கிற உறவை தான் சபைக்கும் ஆண்டவருக்கும் ஆண்டவர் ஒப்பிடுகிறார். அப்போ நான் ஆண்டவரை பரிசுத்தவான்கள் ஜெபத்துல சொல்லுவாங்க, உன் பாதத்தை முத்தமிட்டு வாழ்த்துகிறோம். நம்ம அதெல்லாம் சொல்றோமா? மொத்தமாவது ஒன்றாவது நான் கேட்பேன், அவர் தரணும், அவ்வளவுதான். அவர் கேட்கறதெல்லாம் கொடுக்குற மிஷினா? என் ஆண்டவர் ஒரு பக்தியை மட்டும் என்கிட்ட எதிர்பார்க்கல, ஒரு உறவை எதிர்பார்க்கிறார். நான் ஆண்டவரோடு கூட உறவாடுகிற ஒரு உறவாடுதல். இந்த பெண்கள் முகாமுக்கு ஒரு அழகான தலைப்பை நான் வாசிச்சேன். என்ன தீம் உங்களுக்கு? என்ன இது? யாருடைய வார்த்தை? சொல்ல மித்தி, கரெக்டா சொல்றீங்க. சொல்ல மித்தி, சொல்லுங்க. உன்னத பாட்டு தான். உன்னத பாட்டுல யாரு சொன்னது இது? நான் என் நேசருடையவள், அவருடைய நேசம். இந்த உன்னத பாட்டை வாசித்தீங்கன்னா ஆரம்பிச்ச உடனே பார்த்தா சூலமித்தி பேசுற மாதிரி இருக்கும், அப்புறம் பார்த்தா சாலமோன் பேசுற மாதிரி இருக்கும், அப்புறம் பார்த்தா சூலமித்தி பேசுற மாதிரி இருக்கும். அப்படியே மாறி 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 வரும். நம்ம என்ன பண்றோம்? ஜெபத்துலன்னு போய் உட்கார்ந்தா அதை தரும், இதை தரும், இதை தரும், அதை தரும், தாரும் தாரும் தா தா தா, ஃபினிஷ், கம்மிங் பேக், டுமாரோ ரிப்பீட். ஆண்டவர் எங்க பேசினாரு? பைபிள் எடுத்தோமா டடக் 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 படிச்சு முடிச்சிட்டோம். அவர் பேசினாரோ பேசல. வாக்குத்தத்தம் வரலன்னா கோவம் வந்துடும், வாக்குத்தத்தம் வந்துச்சுன்னா சோத்துறோம், மூடி வச்சிடறோம். மாறி மாறி பேசுகிறதுக்கு பேரு தான் உறவாடுதல். இப்ப நான் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கிறது இது பிரசங்கம். நம்ம மாத்தி மாத்தி பேசணும்னா அது பேர் என்னது? உரையாடுதல். இட்ஸ் a conversation. அப்படிதான் இருக்கும் இது ஃபுல்லா. அதே மாதிரி இந்த உன்னத பாட்டில் பார்த்தீங்கன்னா அது அந்த கிரானிக்கல் ஆர்டர் படி இருக்காது, அந்த டைம் அந்த நாளாகமத்தின்படி இருக்காது. எல்லாம் மாறி மாறி இருக்கும். மாறி காலம் சென்றது, புஷ்பம் பூக்குது, அதாவது அக்டோபரில் சொன்ன மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தா ஜனவரி டிஸார்டரில் தான் இருக்கும். அது ஆர்டர் படி படித்தோம்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி அதை படிக்கும்போது அது ஒரு காதல் கவிதை மாதிரி நமக்கு தெரியும். இது என்ன ரொம்ப ஓவராக இருக்குதே, இப்படி எல்லாமா பேசுவாங்க, வெக்க வெக்கமா வருதுன்ற மாதிரி இருக்கும். ஆனா அவர் எதுக்கு தெரியுமா ஒப்பிடுவாரு? உன்னை பவுஞ்சுகளுக்கு ஒப்பிடுகிறேன், கன்றுக்குட்டிகளுக்கு ஒப்பிடுகிறேன், தேவதாரு விருட்சத்துக்கு ஒப்பிடுகிறேன், சாலமோனின் திரைகளுக்கு ஒப்பிடுகிறேன். இவர் ராஜா எதையெல்லாம் அவர் தேசத்துல எங்கெல்லாம் பார்த்தாரோ மொத்த ஜாகிரபியும் மூளையில வச்சுட்டு அதற்குத்தான் ஒப்பிடுவார். நம்மளுக்கு என்னமோ ஒரு பெண்ணை வர்ணனை பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அவர் ஆண்ட தேசம் அவ்வளோ பரந்த தேசத்தினுடைய மொத்த வளங்களையும் அவர் எந்த அளவுக்கு ரசிச்சிருந்தா அது அவருக்கு ரசனை அதுவாக தான் வரும். ஆமாம், எல்லாரும் காப்பி கேட். உங்களுக்கு தெரியுமா? நீங்களும் சரி நானும் சரி.
ஃபாதர் பாட்டை காப்பி அடிச்சிருவோம். ஃபாதர் கல்யாணமே ஆகாதவர், அவர் ஆண்டவர்கிட்ட பாடினா நம்ம கல்யாணமும் பண்ணிட்டு நம்மளும் அதே மாதிரி பாடுவோம். அதை கூட மன்னிச்சு விட்டுறலாம். நம்ம காலத்தில் வாழ்கிறாரு, நம்ம காலத்து தாவீதுன்னு மன்னிச்சு விட்டுக்கலாம். அந்த தாவீது இருக்கிறாரு பாருங்க, அவரு ஆடு மேய்ச்சார். நீங்களும் நானும் எங்க ஆடு மேய்ச்சோம்? கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். நீங்க எங்க ஆடு மேய்ச்சிங்க? ஆண்டவரே ஒத்தாசி ஒரு பர்வதங்களை பார்க்கிறான். அவர் ஆடு மேய்ச்சி பர்வதத்துக்கு போனாரு. நீங்க எந்த பர்வதத்துக்கு போனீங்க? எந்த ஆடை மேய்ச்சோம்? ஆடு மேய்க்கிறதுனா என்ன தெரியுமா? மேய்ப்பன் மேல அந்த ஆட்டு மேல இருக்கிற நாத்தம் அப்படியே அடிக்கும். மேய்ப்பன் இந்த மாதிரி நம்மள மாதிரி எல்லாம் துவைச்ச ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. ஆடுகளோடைய தூங்குவாங்க, ஆட்டுக்கு பிரசவம் பார்ப்பாங்க, ஆட்டுக்கு சாப்பாடு போடுவாங்க, ஆடோடைய வாழ்வாங்க. குளிச்சு சுத்தமாலாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம இது எதையும் யோசிக்க மாட்டோம். ஆட்டுக்குட்டியை போல அவர் ஆண்டவரை மேய்ப்பனா விசுவாசிகளை ஆட்டுக்குட்டியா வர்ணிச்சு சொல்லுவார். நம்மளும் அதையே காப்பி அடிப்போம். நம்ம காப்பி அடிச்சு பழகிட்டோம். அவர் எதை பார்த்தாரோ அதையும் தேவனையும் உருவகப்படுத்தி உவமையப்படுத்தி பேசுகிறார். நம்ம எதையும் பார்க்க மாட்டோம், அவங்கள பார்த்து ஜஸ்ட் காப்பி பண்ணி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அப்போ நம்மளா எப்போ சுயமா சிந்திச்சு சொந்த வார்த்தைகளால் ஆண்டவரை தேட போறோம்? நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா? அப்போ மற்றவங்கள வசனத்தை காப்பி அடிச்சுக்கிறோம். வசனத்தை காப்பி அடிச்சா பரவாயில்ல. அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் எதை பார்த்தாரோ அதெல்லாம் அவர் சொன்னார். அதே மாதிரி தான் சாலமோன் தன்னுடைய தேசத்தில் இருக்கிற வளங்களை பார்த்து அதற்கு ஒப்பிடுகிறார். யார? சூலமித்திய. சூலமைட் அப்படின்னா ஆங்கிலத்தில் ஷாலோமைட். ஷாலோம்னா அது யெகோவா ஷாலோம்னா அது சமாதானம். ஜெருசலேம் ஷாலோம், அதுவும் சமாதானத்தை தான் குறிக்குது. சாலோமோன், அது இது எல்லாம் ஒரே மாதிரி வரும். அப்போ இந்த சூலமாயிட்டுன்றவ அந்த பேரினுடைய அர்த்தம் என்னவா? சாலமோன். நமக்கு சூலமித்தினா எப்படி இருப்பாங்கன்னு உங்க மூளைக்கு வரும் சொல்லுங்க. எல்லாரும் ஓப்பனா சொல்லணும். சூலமித்தின்னு சொன்னோடனே நம்ம கண்ணுக்கு ஒரு கருப்பழகி ஞாபகத்துக்கு வருவா. ஆமாவா இல்லையா? யாராவது கருப்பா இருந்தா, நான் கருப்பா இருந்தாலும் எல்லாரும் அழகுதான், எல்லா கலரும் அழகுதான். ஆனா நமக்கு நம்ம பெரிய யூத பெண்கள் மாதிரி யாரையாவது பார்த்தா சூலமித்தின்றுவோம். கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன்னு அந்த வசனம் சூலமித்தினோடனே நமக்கு கருப்பு ஞாபகம் வந்துடும். ஆனா ஆக்சுவலி அவங்க ஒரு யூத பெண், அவங்க கலரா தான் இருந்தாங்க. வசனம் அழகா சொல்லுது, வெயில் என் மேல் பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என்ன பண்ணாங்க? திராட்சை தோட்டத்துக்கு வினோத ஜந்துவை பார்த்த மாதிரி என்னை பார்த்தா நான் எப்படி பேசுறது? இந்த வசனம்லாம் உங்களுக்கு தெரியும் தானே? வெயிலில் போனால் கருப்பாகுமா மாட்டோமா? கண்டிப்பாக ஆகும். நம்ம எல்லாருமே நம்ம கருப்பர்கள் கிடையாது, ப்ரௌன். நம்ம ப்ரௌன் பீப்புள். ஆனால் இருக்கிற கலரும் போயிடும் வெயிலில் போனால். உண்மைதான். ஏன்னா யூவி இருக்குது. அந்த வெயிலை தாங்கிறதுக்காக நம்ம உடம்பு மெலனினை ப்ரொடியூஸ் பண்ணோம். அப்போ கருப்பாக கூட கொஞ்சம் சன்ஸ்க்ரீன் போட்டுன்னு வெயிலை பார்த்து கொடை பிடிச்சின்னு போங்கன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு அந்த கலர் மேலே ஆசை, அவங்களுக்கு நம்ம கலர் மேலே ஆசை. ஆகக்கூடி எது அழகுன்னு நம்ம கற்பனை பண்ணுறோமோ அதுதான் அழகு. அப்படி கருப்பாக வெயிலில் தீஞ்சு போய் இருந்த சூலமித்தியை தான் அத்தனை அதிகாரத்தில் சாலமோன் வர்ணிச்சிருக்கிறார். சாலமோன் அவ்வளோ பெரிய ராஜா. அவர் பார்க்காத அழகிகளா, அவர் பார்க்காத பெண்களா அவருடைய தேசத்தில்? ஆனால் அவர் கண்ணுக்கு அந்த கலர் தான். அப்போ அழகு என்பது நிறத்தில் இல்லை, தோற்றத்தில் இல்லை, பார்க்கிற கண்களில் தான் இருக்கிறது. ஆண்டவர் படைத்தது எல்லாம் அழகுதான். அப்போது இந்த சூலமித்திய இந்த உன்னத பாட்டு முழுவதும் எதை பற்றி பேசுகிறதுன்னா, இந்த சூலமித்தியை பற்றி ஒரு சுவாரஸ்யமான ஒரு பின்னணியம். மலை அடிவாரத்தில் வாழ்ந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவள் யாரு? சூலமித்திக்கு அண்ணன் தம்பிலாம் இருந்தாங்களா? என் தாயின் பிள்ளைகள், என் சகோதரர் இருக்குல்ல. நீங்கள் உன்னத பாட்டு படிக்காமல் வந்துட்டீங்களா? இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க தானே? சரி, நானே சொல்லிடுறேன். அவங்களுக்கு சகோதர சகோதரிகள் எல்லாம் இருக்கிறாங்க மலையடி வாரத்தில். பழங்காலத்து வாழ்க்கைக்கு போனீங்கன்னா குடும்பமாக எல்லாரும் தோட்ட வேலை செய்வாங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், திராட்சை தோட்டம், குடும்பம், பரலோக ராஜ்யம், சபை, இது எல்லாம் ஒரே லைனில் வேதத்தில் கணக்கிடப்படும். சொல்லியிருக்கேன்ல. என்னென்னா திராட்சை தோட்டம், குடும்பம், சபை, பரலோக ராஜ்யம். இப்போ ஒரு திராட்சை தோட்டம் அவங்களுக்கு இருக்குது, குடும்பத்தில் எல்லாரும் வேலை செய்கிறாங்க. இந்த சூலமித்தியை படித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோம்பேறின்னு தோணும். எப்படி?
என்ன பண்ணுவாங்க? சொங்கி மாதிரி தூங்கிட்டே கடந்திருப்பாங்க. ஐயோ நான் தூங்கிட்டேன், என் நேசரை மிஸ் பண்ணிட்டேன், ஐயோ நான் இப்போ உங்கள் வேலை செய்யாமல் தூங்கிட்டே இருக்கிறதுனால 10 பேர் வேலை செய்யும் போது ஒருத்தர் தூங்கிட்டு கிடந்தா எப்படி இருக்கும்? நாங்கள் கல்லூரியில் படிக்கும்போது ஒர்க் அசைன்மெண்ட் எங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மளிகையெல்லாம் வரும், எல்லாரும் பிரித்து கட்டணும், மூட்டையெல்லாம் தூக்கணும். அது கேர்ள்ஸ் காலேஜ், வாட்ச்மேனை தவிர யாருமே ஆண்கள் இருக்க மாட்டாங்க. அப்போ எவ்வளோ பெரிய மூட்டைனாலும் 10-20 பெண்கள் சேர்ந்து தான் தூக்கி ஆகணும். தூக்கும் போது ஒரு சிஸ்டர், அவங்களுக்கு வந்து சரீரத்தில் ஒரு பலவீனம், அவங்களால வெயிட்டு தூக்க முடியாது. அவங்க எப்போவுமே வெயிட் தூக்குற வேலைக்கு வரமாட்டாங்க, நாங்களும் அவங்கள விட்டுருவோம். இவங்க வெயிட்டு தூக்கலைன்னா வேறு வேலை செய்யணும். ஒரு பாடல் இருக்கிறது, யாரோ செய்யட்டும் எனக்கு என்ன, நான் அந்த பாட்டை பாடின்னு நின்றுக்கிறாங்க. பாடுறதுக்கு வேற வேலை பாட்டா கிடைக்கல. நான் நலமாக இருந்தா நீ டைமுக்கு பாட்டு பாடுற, ஒழுங்கா இங்கிருந்து கிளம்பிடு. அந்த மாதிரி மற்றவங்கள வேலை செய்ய விட்டுட்டு ஒருத்தர் உட்கார்ந்துருந்தா காரணம் இருந்தாலும் இல்லாட்டாலும் நம்மளுக்கு என்ன தோணும்? இத்தனை பேர் செய்கிறோம்ல, வந்து ஒரு கையே பிடிக்கலாமில்ல. வீட்லேயே 2 அக்கா தங்கச்சி, ஒன்று தூங்கி ஒன்று வேலை செஞ்சிச்சுன்னா கோவம் வரும். பைபிளில் யார் அது? மார்த்தா மரியா. உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறியே, நான் எவ்வளோ வேலை செய்கிறேன், கொஞ்சம் வந்து கை கொடுக்கலாமா இல்லையா? அப்போ எல்லாரும் வேலை செய்யும் போது மேடம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? சுலமித்தி மேடம். ஆமாம், அப்போது அவங்களுக்குலாம் கோவம் வந்துச்சு. நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? போ வெளியே போ. அப்போ இங்கே இருக்காத, போ வெளியே. நீ போய் அப்போ திராட்சை சொல்கிறதுக்கு நீ காவல்கார், நீ இது வந்து நீ வந்து குழி நோண்டி நீ அறுப்பு எல்லாம் பழங்களெல்லாம் பறித்து அந்த வேலைலாம் உன்னால் செய்ய முடியல, அப்போ அந்த வேலை செய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திட்டி இந்த அம்மா வெளியவும் படுத்து தூங்கின்னுக்கிறாங்க. அப்போது மூஞ்சில் அப்படியே ஒரு மூக்கில் ஒரு கந்த வர்க்கம் வாசனை அப்படியே வீசுது. என்னடா இப்படி ஒரு வாசனைன்னு கண்ணை திறந்து பார்த்தா யார் வரா? நேசர்னா சாலமோன். ஃபஸ்ட்டு சாலமோன். நான் கதையை சொல்லிடுறேன், அப்புறம் சாலமோனு ஆண்டவருக்கும் சூலமித்திய நமக்கும் உருவகப்படுத்தி தான் எழுதப்பட்டிருக்கு. ஆமாவா? இஸ்ரவேல் ஜனங்களை விசுவாசியாகவும் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு எப்படி இஸ்ரவேலருடைய வாழ்க்கை ஒப்புமையாக்கப்படுதோ அது மாதிரி முதல்ல நம்ம கதையாகவே பார்த்துருவோம். அப்போது சாலமோன் மலையிலிருந்து இறங்கி வராரு. இந்த சாலமோனுக்கு இந்த வாசனை பொருட்கள் மேலே அப்படி ஒரு ஆசை. ஒரு வரலாற்று சான்று இருக்கிறது. இங்கே இந்தியாவிலேருந்து தான் பட்டை, கிராம்பு, லவங்கம் இதெல்லாம் அவருக்கு ஏற்றுமதி பண்ணாங்களாம். பல நாடுகளுக்கு மயில்கள் இந்தியாவிலேருந்து தான் போயிருக்குது. நிறைய ராணிகள் எல்லாம் அதை செல்ல பறவையெல்லாம் வளர்த்துருக்காங்களாம். ஐயோ, கலராக இப்படி ஒரு பறவையா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இந்த வாசனை பொருட்கள் மேலே அவ்வளோ இஷ்டம். அவர் அழகழகான எல்லா ராஜாக்களுக்கும் நந்தவனம்னு ஒன்று இருக்கும், உங்களுக்கு தெரியும்ல. அந்த மாதிரி சாலமோனுக்கும் அழகான நந்தவனம் இருக்குது. இப்போது அவர் அங்கேருந்து வாசனை வீசிட்டு வரும்போது முதல்ல இவங்க என்னடா இப்படி ஒரு வாசனைன்னு கண்ணை திறந்து பார்த்தா யார் வரா? சாலமோன் வராரு. சாலமோன் சூலமித்தியை பார்க்கும் பொழுது அவ கண்கள் எப்படி இருக்கிறதா? சத்தமா சொல்லுங்க. புறா கண்ணு எப்படி இருக்கும்? தண்ணி அப்படி தழும்பிக்கிட்டு இருக்கும். ஏன் சூலமித்தி அழுதுருப்பா? இப்படி சோம்பேறி மாதிரி எல்லாத்தையும் திட்டு வாங்கின்னு ஒன்றுக்கும் ஆகாதவ, வேலை செய்யலை, சோம்பேறி, தூங்கு மூஞ்சி, வெளியே துரத்தப்பட்டு மேடம் வெளியே நிற்கிறாங்க, கிளாஸில் வெளியே நிற்கிற மாதிரி. அப்போ துக்கமாக தானே இருக்கும். தன்னை நினச்சி தனக்கே வருத்தம். கையால் ஆகாத மாதிரி இருக்கிறோம், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை, சோம்பேறி மாதிரி தூங்கிக்கிட்டே இருக்கிறோம். ரொம்ப தூங்கினாலும் அவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம், சுத்தமாக தூங்கலைனாலும் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ரொம்ப பேசினாலும் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம், ரொம்ப பேசாமல் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். தின்னுக்கிட்டே இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம், சுத்தமாக சாப்பிடலனாலும் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்கன்னு அர்த்தம். எல்லாமே இந்த எஸ்டிஎம் போனாலும் கஷ்டம், அந்த எஸ்டிஎம் போனாலும் கஷ்டம். ஏன்னா சிரிக்கிறத பார்த்தா உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் அப்படி இருப்பாங்களோ, இல்லை நீங்கள் யாரையோ பார்த்துட்டு அவங்களுக்கு கற்பனை பண்ணிட்டு சிரிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்போது ஏற்கனவே வருத்தத்தில் இருக்கிறதுனால அவள் கண்கள் இப்படி இப்படி வழிஞ்சிருச்சுன்னா கூட பரவாயில்ல, கலங்கிக்கிட்டே அந்த கண்கள் எப்படி இருக்கு? இவர் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எதை தான் பார்க்குறாரு? புறா கண்களை போல அந்த கண்கள் கலங்கி இருக்கிறத பார்க்குறாரு. மகா அழகி. ஆனால் வெயிலில் போய் துக்கத்தினால அந்த முகம் சுருங்கி அந்த நிறத்தில் நான் சொன்னேன், அவங்க ஒன்றும் நம்ம அளவு ப்ரௌன் கூட கிடையாது, வெள்ளை பெண்ணு தான், யூத பெண்ணு தான். சில பேரை ஊரை வச்சு சொல்லுவாங்க சூனேமியாள். அவங்க பேர் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்காது. என்ன இப்போ கோயம்புத்தூர்காரின்னு சொல்லிக்கலாமா? நீங்கள்லாம் சென்னைக்காரி. அந்த மாதிரி அவங்க சூனேமை சேர்ந்ததுனால அவங்க சூனேமியாள்.
அந்த மாதிரி எருசலேமில் ஒரு பகுதியை சேர்ந்தவங்களா இருந்திருப்பாங்க. அப்படி கூட அந்த பெயர் அமைஞ்சிருக்கலாம், அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஓகே, நோ மேட்டர். அப்போது அவங்க ஒரு யூத பெண்ணை போல நிறமுள்ள பெண் தான். ஆனால் வெயிலில் பட்டு பட்டு எப்படி ஆயிட்டாங்களாம்? she lost her originality. நீங்கள் அழைக்கப்பட்ட நோக்கம்னு ஒன்று இருக்குது, அது ஏதோ ஒரு சோம்பேறித்தனத்தினால, ஏதோ ஒரு பலவீனத்தினால, இல்லை எல்லாரும் சொல்லி சொல்லி அப்படி ஆயிட்டாங்களா? நீ தூங்கு மூஞ்சி தூங்கு மூஞ்சி தூங்கு மூஞ்சி சொல்லி சொல்லியே தூங்கு மூஞ்சி ஆகிடும். நீ சோம்பேறி சோம்பேறின்னு சொல்லி சொல்லியே சோம்பேறி, கிறுக்கி கிறுக்கின்னு சொல்லியே கிறுக்கி ஆகிடும். நல்லா இருக்கிறோம் அந்த மாதிரி சொல்லி 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 மைண்டில் அப்படி ரெக்கார்ட் ஆயிடுச்சா தெரியல. அப்போ தான் மேலேயே வெறுப்பு, ஐ எம் ஒர்த் ஃபார் நத்திங். அப்படி தன்னுடைய பொலிவு, தன்னுடைய அழகு எல்லாவற்றையும் இழந்து ஒரு வருத்தத்தில் கண்கள் எல்லாம் கலங்கி, அப்போ நேசர் முதல்ல எதை பார்க்கிறார்? அந்த கண்ணு பிரகாசமாக ஒளி வீசிக்கிட்டு இல்லை, துக்கத்தினால கண்ணீரினால தழும்பி கொண்டிருக்கிறது புறா கண்களை போல. அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு பேரும் they fell in love with each other மாதிரி அவங்களுடைய டயலாக்ஸ் இருக்கும். ஆனால் அந்த வார்த்தைகள் எல்லாமே சாலமோன் தன் தேசத்தின் மேலே வைத்த காதலின் அடையாளமாக இருக்கும். அந்த தேசத்தில் மலைகளை பார்த்து, இந்த மலைகளை மாதிரி இருக்கிற, இந்த லீபனோனின் வனத்தை போல இருக்கிற, ஆட்டுக்குட்டி எல்லாம் குழு குழுன்னு இருக்கு, அப்படி அந்த வளமான புல்லை தின்னு அதெல்லாம் அப்படியே பாலில் குளிப்பாட்டி வந்த மாதிரி வெள்ளையா இருக்கு, எல்லாம் ரெட்டை குட்டி ஈன்றவைகள், எல்லாம் குழு குழுன்னு இருக்கு. அந்த வளத்தினுடைய தேசத்தினுடைய செழுமையை பார்த்து பிரமித்து ஆச்சரியப்பட்டு அந்த பார்வையில தான் இவளை வர்ணிப்பார், ஒவ்வொன்றையும் வர்ணிப்பார். அந்த பார்வையில் பார்த்தோம்னா நமக்கு ஐயா அப்படி தோணாது, அப்படி அது அந்த வர்ணனைகளை அதில் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கொள்ளும் பொழுது, நீ ஏன் இப்படி இருக்கிற? எனக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? என் சகோதரர் தாயின் பிள்ளைகள் என்னை வெளியே விட்டுட்டாங்க, என்னை காவல்காரியா வச்சுட்டாங்க, நான் வெயில் என் மேல பட்டது, நான் கலர் இழந்து இப்படி போயிட்டேன் அழுது கொண்டே. அப்போ இந்த ராஜா எப்பேற்பட்ட ஞானம், நார்மலான ஞானியே கிடையாது. யாரு? சாலமோன். அவனை போல ஞானி இதற்கு முன் இதற்கு பின். அப்போ நம்ம எல்லாரை விட, நம்ம பார்த்த எல்லாரை விட, எவ்வளோ பெரிய ஃபிலாசபர்ஸ் எல்லாம் விட கூட ஞானி கொஞ்சம் நேரத்துக்குள்ளே கெஸ் பண்ணியிருப்பாரு வாட் இஸ் ஹர் ப்ராப்ளம்னு. இவ கொஞ்சம் சோம்பேறி, முழு குடும்பமும் தோட்டத்தை வேலை செய்யும் பொழுது படுத்துக்கிட்டு தூங்குறது, அப்படியே சொங்கி மாதிரி கிடக்கிறது, தரிசனமும் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லார்கிட்டையும் திட்டு வாங்கி தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து தன் மேலேயே தனக்கே நம்பிக்கை இல்லாமல் தன்னைத்தானே வெறுத்து கொண்டு தன்னைத்தானே சபித்து கொண்டு. நம்மளுக்கும் இதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்க மாதிரி தெரியுதா? நோக்கம் அதுவல்ல, நோக்கம் வேற. பிறந்த குடும்பம், அவங்க ஒன்றும் ஏழை போனலாம் இல்லை, வசதியான வீட்டு பெண்மணி. நம்ம நம்ம கருகரு பரிதாபமாக இருக்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணுறோம். அவங்க கருப்பும் இல்லை, பரிதாபமும் இல்லை, பேரழகி, நல்ல நிறம் உள்ளவர்கள். அப்போ நம்ம கற்பனை பண்ணுற மாதிரியே இல்லை. ஹர் ஒரிஜினாலிட்டி இஸ் ஃபார் பெட்டர் தென் வாட் வி திங்க். அப்படிப்பட்ட ஒரு பெண். இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு ராஜா 4 விதமான பாடங்களை எவ்வளோ நாசுக்காக சொல்லி 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 அவளை திருத்த முடியுமோ அப்படி திருத்தி அவளை உருவாக்குகிறார். நாசுக்கா. வேதம் அப்படி சட்டுன்னு ஒரு பலவீனத்தை சுட்டி காமிக்காது. அந்த சுவாபம் பிசாசு அப்படின்னாலே குற்றம் சாட்டுகிறவன் என்றதுதான் சரியான பதம். என்னவா? அப்போ மற்றவங்களை விரல் நீட்டி ஒரு குற்றம் சொல்றேன்னா எனக்குள்ள முழுசா பிசாசு வந்திருக்குன்னு அர்த்தம். சாரி டு சே திஸ். அவங்க பண்றது தவறா இருக்கலாம். உங்களை ஆண்டவர் தீர்க்கதரிசியா அழைச்சிருப்பாரானா டைரக்டா அவங்க கிட்டே போய் என் உயிர் போனா கூட பரவாயில்லன்னு தான் ஜீவனை பணையம் வச்சு ராஜாவை போய் எச்சரிக்கிறவன் தான் தீர்க்கதரிசி. உங்களுக்கு புரியுதா? ஏன்னா ராஜாக்கு திடீர்னு கோவம் வச்சா போய் அவனை வெட்டி போட்டுனா வெட்டி போட்டுருவாங்க. என் உயிர் போனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சித்தத்தை நான் செய்வேன்றவங்க தான் யாரு? தீர்க்கதரிசி. அந்த மாதிரி ஒரு அழைப்பை ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருப்பாரானால் அவங்க கிட்டே போய் தான் டைரக்டா சொல்லணும். பின்னால பேசுறது, ஜாடையா பேசுறது, சர்காஸ்டிக்கா, இது எல்லாமே டிமானிக், டோட்டலி பிசாசுடையது. நம்ம ஒருவேளை தெரியாம செஞ்சிருக்கலாம்.
ஆனால் ஆண்டவர் பிள்ளைங்க ஞாபகம் வச்சுக்கணும், பிசாசுடைய பெயரே குற்றம். யோபு வசனத்தில் அதை தான் பண்ணுவான். யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரிக்கும் பொழுது அதை தான் பண்ணுவான். குற்றப்படுத்தி குற்றப்படுத்தி குற்றவாளி என்ற எண்ணத்தோட ஒரு மனிதனை நிப்பாட்டுவது மட்டும்தான் பிசாசனுடைய வேலை. நான் தப்பு செஞ்சிட்டேன்னு ஒரு உணர்வு வருது இல்லை நமக்கு, நான் பண்ணது தவறு தான், இந்த உணர்வு ஆவியானவர் கொடுக்கறது. ஆனால் நான் இப்படியே தான், நான் பாவி, இந்த குற்ற மனசாட்சி இருக்க பாருங்க, இது குற்றவாளி மனசுக்குள்ளே கில்ட்டி கான்ஷியஸ், தட் இஸ் டிமானிக். ஆண்டவர் பாவங்களை மன்னிச்சிட்டாருன்னா எங்க போடுவாரு? கடலின் அப்புறம் எங்க போடுவாரு? முதுகுக்கு பின்னாடி, முன்னாடி இல்லை பின்னாடி. முதுகுக்கு முன்னாடி இருந்தால் நம்ம பார்த்துட்டு ஐயோ நான் பாவினும். பின்னாடி போயிடுச்சுன்னா யாரும் நம்ம முதுக நீ பார்க்கவே பார்க்காத, வாழ்நாளில் இதை மறந்துடுன்னு தான் ஆண்டவர் அதை செய்கிறார். அப்போ என் ஆண்டவர் திருப்பியும் நான் அதை நினைக்கணும்னு ஆண்டவர் நினைக்கல. குற்ற மனசாட்சி அல்ல, குற்றப்படுத்துகிறவன் சாத்தான். வேதம் எப்படி தெரியுமா? ரொம்ப நாசுக்காக தான் சொல்லும். வேதத்தினுடைய நடை எப்படி தெரியுமா இருக்கும்? நம்ம இந்த லேயாள், ராகேல் எப்படி அழகானவ. லேயாளை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு? எல்லாரும் சொல்லலாம். கூச்ச பார்வைன்னா நமக்கு என்ன தோணும்? இப்படி பார்ப்பாங்கன்னு தோணி இருக்குமா? கண்ணு கூசிக்கிட்டு இப்படி பாடி. சில பேர் இந்த மாறு கண்ணாக இருக்கும், இங்கே பாருன்னா அங்கே பார்க்குற மாதிரி இருக்கும், ஒரு கண்ணு மாறி இருக்கும், கோண கண்ணாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி தானே நம்ம நினைக்கிறோம். உண்மை என்னன்னா அவங்களுக்கு பார்வை ரொம்ப குறைவு. மாலை கண்ணோ இருட்டில் சுத்தமாக கண்டு தெரியாது, பகலில் ரொம்ப கம்மியாக தெரியறதுனால தான் அந்த கண்ணை அப்படி குறுக்கி அப்படி பார்க்குவாங்க. அதை தான் கூச்சக்கண்ணி. அந்த பலவீனத்தை கூட நான் சொல்கிறதுக்காக மன்னிக்கணும், அந்த ஒரு சரீரத்தில் இருக்கிற ஒரு குறைபாடு, ஊனத்தை கூட அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு கூட வேதம் தயங்கி அப்படி காண்பிக்கும். இது எங்கேருந்து வரும் தெரியுமா? தகப்பன் ஒருத்தன் கெட்ட குமாரன், இன்னொருத்தன் மூத்தவன் மோசம் கிடையாது. இவன் திருந்தி வருவான், அப்பா சொல்லுவாரு இவன் மரித்தான், உயிரோட இப்ப வந்தான். ஆனா அண்ணன் என்ன சொல்லுவான்? வேசிகள் இடத்துல ஆஸ்தியை அழித்த. அப்பா வார்த்தைக்கும் அண்ணன் வார்த்தைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? அப்பா வார்த்தையில காயப்படுத்துற கீறல் இல்லை, இந்த வார்த்தையில கொஞ்சம் ஆசிடு. புரியுதா? இதுதான் தகப்பன். என் ஆண்டவர் நான் குற்றம் பண்ணியிருந்தா கூட அதை குற்றமா நினைக்காம அதுலேருந்து என்னை எப்படி சரி செய்வது? என் பாவங்கள் பாராமல் உன் முகத்தை மறைத்தீரே, என் மீறுதல் எண்ணாமல் கிருபை அளித்தீரே. அந்த பாட்டு உங்களுக்கு தெரியாதோ? அப்போ என் பாவங்களை ஆண்டவர் பாவமா பார்க்காம இது மாத்திக்குவா, என் பிள்ளை இதை மாத்திக்குவாங்க. இது யாரை கொண்டாகல சொல்லி என் பிள்ளைய நான் சரி செய்யணும். இது இப்படியே வாழக்கூடாது. பாவியை நேசிக்கிறவர், பாவத்தை வெறுக்கிறவர் என் ஆண்டவர். என் ஆண்டவரை போல யாருமே இல்லை. அல்லேலூயா. சீக்கே போலாமா? அப்போ இயேசுவை போல் யாரும் இல்லை. அந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமா? நாம எல்லாரும் ஆண்டவரை பார்த்தா தான் சொல்லுவோமா? நான் சோர்வின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போது தம் கரத்தில் ஏந்தி என்னை தாங்கி நடத்துவார் என் இயேசு, என் இயேசு என்றுமே. எல்லாம் சொல்லலாமா? இயேசுவை போல் யாரும் இல்லை, என் ஆண்டவரை போல. இயேசுவை போல் யாரும் இல்லை. மனசார சொல்லலாமா? இயேசுவை போல் யாரும் இல்லை. இன்னும் ஒரு விஷயம் கூட சொல்லலாமா? இயேசுவை போல் யாரும் இல்லை. நான் சோர்வின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போது தம் கரத்தில் ஏந்தி என்னை தாங்கி நடத்துவார் என் இயேசு, என் இயேசு என்றுமே. என் இயேசு, என் இயேசு என்றுமே. ஆண்களை
ஆண்களை விட ஒரு ஸ்கேல் டீப் போயிடலாம். ஆண்களை விட பெண்கள் வந்து டக்குன்னு அழுதுருவோம். ஆமா தானே? என்ன மாதிரி ஒரு முக்கிய எடுத்து அழுக மூஞ்சி இந்த உலகத்திலேயே இருக்காது ஒரு காலத்துல. எங்க அம்மாவை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, அது எப்படி ரெடிமேடா வச்சிருப்பியா, சுவிட்ச் போட்டா வந்துருமா கண்ணில் தண்ணி. துக்கப்பட்டா மட்டும் அழமாட்டேன், கோபம் வந்தாலும் அழுவேன், சந்தோஷப்பட்டாலும் அழுவேன், பயந்தாலும் அழுவேன், பயப்படாட்டாலும் அழுவேன், சும்மாவும் அழுவேன், காரணம் இல்லாமலும் அழுவேன். அழுவேன் அழுவேன் அழுது கொண்டே இருப்பேன். எனக்குள்ள என்னன்னா நான் ரொம்ப சாஃப்ட், ஐ எம் சோ ஃப்ராஜில் யூனோ. அப்புறம் ஒரு நாள் எனக்கு ரொம்ப கேவலமா இருந்துச்சு. ஏன் ஆண்டவரே உங்களுக்கு சிரிச்ச முகம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. எனக்கு தானே தெரியும். சிரிச்ச முகமா? உங்க அசம்ஷன் ரொம்ப தப்பா இருக்கு. அப்ப ஒரு நாள் யோசித்து பார்த்தேன், சிலருக்கு அப்படி தெரியுது இல்ல. ஒருவேளை ஆண்டவர் என்ன அப்படி மனமகிழ்ச்சியின் மகளா படைச்சிருக்கிறாரு. நம்ம ஏன் இப்படி அழுகுறோம்? கோபம், உச்சக்கட்ட கோபம் வந்தா நம்மலாம் என்ன பண்ணுவோம்? ஒன்று திட்டணும், இல்லை கையில் கிடைக்கிறத தூக்கி போடணும். ரெண்டுமே வராது, கண்ணில் தண்ணி தான் வரும். அது ஏனோ. அப்புறம் யோசனை பண்ணி பார்த்தேன், ஆண்டவரே இது எனக்கு இப்படி இருக்க பிடிக்கல. எதுக்கு எடுத்தாலும் இப்படி அழுகிறது எதுக்கு ஆண்டவரே? அழுது ஜெபம் பண்ணாதான் ஜெபம் பண்ண மாதிரியே திருப்தி ஆகும். சந்தோஷமான ஜெபமே கிடையாது. ஆண்டவரே அழுது கண்ணீர் சிந்தி மூக்க சிந்தினாதான் ஜெபம் பரலோகத்துக்கு போனதாவே நிறைய பேருக்கு கற்பனை. வரும்போதே கர்ச்சிப்பு, டிஷ்யூ பேப்பர் எல்லாம் எடுத்துட்டு வர்றது எதுக்கு? என் கண்ணீரும் திருப்தியில் அல்லவோ இருக்கிறது. அழுகு மூஞ்சிங்களாட்டம். ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் நான் கேட்டேன், இந்த மனோ துக்கத்தை என்னை விட்டு அகற்றுங்க ஆண்டவரே. இதுக்கு வேற பாசிட்டிவ். ஐயோ அழுதுட்டா பிபி வராது தெரியுமா? கண்ணீர் இல்லாத ஜெபம், தண்ணீர் இல்லாத கிணறு எல்லாம் தெரியும் நிறையா. என்னன்னா அழுகிறதுக்கு ரொம்ப நிறைய பேருக்கு துக்கமா இருக்கிறது பிடிக்கும். நீ துக்கமா இருக்கிறது நல்லதோ, நான் மரண பரியந்தம் துக்கமா இருக்கிறது நல்லது. யோனா மாதிரி ரொம்ப சந்தோஷம், அப்படியே இரு அப்படி நான் சொல்லுவேன். ஆண்டவர் சொல்ல மாட்டார். அப்ப ஒரு நாள் உண்மையா நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த துக்கம், இந்த அழுகையை என்னை விட்டு மாத்துங்க ஆண்டவரே. என்ன அயன் லேடி மாதிரி மாத்துங்க, நான் அழவே கூடாது. நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு நாள் ஜெபம், ஒரே நாள் ஜெபம். எனக்கு அதுக்கப்புறம் அழுது பார்த்தா கூட தள்ளி வரல. அப்பயும் பாரு விடல. அப்புறம் நம்பிட்டேன் நான், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் அன்பு நினைச்சு ஆண்டவருடைய வார்த்தையினால தொடப்பட்டு பிரசன்னத்தை உணர்ந்து தான் நான் அழுதனே தவிர என் துக்கத்துக்கு கூட நான் அழலை. ஏதோ ஒரு பிரச்சனை வந்தா அழுகலானே தோணல. போய் ஜெபம் பண்ணும்போது கூட நீங்க பாத்துக்குவீங்க ஆண்டவரே. அப்படி விசுவாச வார்த்தை என் இருதயத்துல இருந்து பிரவாகித்து வர ஆரம்பிச்சிச்சு. ஐயோ நான் மனாந்திர குருவியை போல இருக்கிறேன்னா தான் அழுவோம். ஐயோ என் துக்கம் மகா கொடியதுன்னா தான் அழுவோம். எனக்கு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களால் அவரை பார்ப்பேன். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு விசுவாச வார்த்தை அறிக்கையிடும் பொழுது உள்ளுக்குள்ள நம்பிக்கையும் விசுவாசமும் துளிர்க்குமே ஒழிய அங்க புலம்பல். சங்கீதம் எத்தனை, சங்கீதத்தை அதிகாரம்னு சொல்லக்கூடாது, ஆனா அதுல புரியறதுக்காக சொல்ற, சங்கீதம் எத்தனை அதிகாரம்? 150. புலம்பல் எத்தனை? 6 அதிகாரம் இருக்கும். எங்க துதியும் ஆராதனையும் நீளமா போயிடுதோ புலம்புறதுக்கு டைம் இருக்காது. புலம்பல் சுருங்கி 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 சின்னதாயிடும். உங்களுக்கு புலம்பல் நிறைய வேணுமா, துதி ஆராதனை நிறைய வேணுமா? அப்போ வில் செலக்ட் தட் ஒன். அப்போ இந்த அழுகை சொன்ன நான், இந்த கண்ணீர், அப்போ இந்த துக்கத்தில் இருக்கிற இந்த சூலமித்தி அழுது கொண்டே இருக்கும்போது அவளுக்கு கண்கள் தெளிவாக்கப்படுகிறது. எல்லாத்தையும் யாருக்கிட்ட சொல்றா? அப்போ ஆண்டவர் அந்த நெகட்டிவா பார்க்க மாட்டார். ஆண்டவர் எப்பவுமே அதை எப்படிதான் பார்ப்பாரு? ஆமா, பாசிட்டிவா தான் பார்ப்பாரு. குறைகளை குறையா ஆண்டவர் சுட்டி காட்ட மாட்டார். அதுல இருந்து எப்படி நம்மை உருவாக்குவது? அப்போ இவளுக்குள்ள தான் இப்படி இருக்க கூடாதுன்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஜெயிக்க முடியல, பட் she want to come out of it. அப்போ 4 விதமான பாடங்களை சொல்லி கொடுத்து அந்த பாடங்களை உள்வாங்கி கொள்ளுகிறாள். யாரு? சிங்கங்களின் கபிக்கு கூட்டு போறாரு. சிங்கமா இருக்கிற இடத்துல, ஐயோ சிங்கம் அது ஒண்ணும் பண்ணாது, நீ பாட்டுக்கு வா, நம்ம பாட்டுக்கு போவோம், அது ஒண்ணும் பண்ணாது, வந்தா பாத்துக்கலாம். ஓ
அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நான் வெளியே வரணுமா? எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தால் நான் அதை ஃபேஸ் பண்ணணுமா? அது என்னன்னு பார்க்கணுமா? அடுத்து என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள வரணுமா? இப்படி உருவாக்கி அந்த உன்னத பாட்டு முடியும் பொழுது பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு அழகான தோட்டத்தை அமைத்து, நேசரே வந்து பாருங்க நான் எப்படி பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பிடிச்ச நல்லதும் இருக்கு, உங்களுக்கு பிடிச்ச வெள்ளைப்போளம் இருக்கு, உங்களுக்கு பிடிச்ச கந்தவருகம் இருக்கு, உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும்ல. For you and you alone I did this much. யார் சொன்னா எனக்கு தோட்ட வேலை தெரியாதுன்னு? யார் சொன்னா என்ன சோம்பரின்னு? யார் சொன்னா என்ன தூங்கு மூஞ்சின்னு? என் நேசரோட நான் சேர்ந்துட்டேன், என் நேசரோட நான் உறவாட ஆரம்பிச்சிட்டேன். நீங்க ஏற்கனவே வச்ச பட்ட பெயர்கள், காரண பெயர்கள் எல்லாம் இனிமே எனக்கு இருக்காது. இப்ப பாருங்க நான் எவ்வளவு அழகா ஒரு தோட்டத்தை உருவாக்கி இருக்கிறேன். அவளுடைய மொத்த சுவாபங்களும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள வந்திருக்கு. எப்ப தெரியுமா? இந்த திராட்சை செடியானது கொடியோடு கூட இணையும் பொழுது மிகுந்த பலன் உண்டாகும். கொடியோடு இணையாதப்ப எப்படிதான் இருக்கும்? வெட்டுண்டு அக்கினியில போடுவதற்கு ஏதுவாய் இருக்கும், கடந்து போகிறவர்கள் மிதிக்கிறதற்கு ஏதுவாய் இருக்கும், சிறு நரிகளை குழி நரிகளை தோண்டி போடுகிறதுக்கு ஏதுவாய் இருக்கும். நேசரோடு கூட இணையும் பொழுது அதுக்கு விரல் நீட்டுதல் கிடையாது, நிபச்சொற்கள் கிடையாது, அவமானங்கள் கிடையாது, கண்ணீர்கள் கிடையாது, கவலைகள் கிடையாது. சூழ்நிலைகளை எல்லாம் தலைகீழாய் மாற்றி என்ன நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி ஆண்டவரால் உருமாற்றப்படுவதை நாம் பார்க்க முடியும். இங்க இருக்கிற அநேக பெண்மணிகளை நான் கேட்கிறேன், யாரும் என்ன சொல்ல வேண்டாம், நம்மளே சொல்லிக்கலாம் நம்ம யாருன்னு. நாங்கள்லாம் காலேஜில் படிக்கும்போது நாங்களே கலாய்ச்சிப்போம். ஏன் இன்னொருத்தவங்க எதுக்கு கலாய்க்கணும், நம்மளே கலாய்ச்சிக்கலாம். அந்த மாதிரி இன்னொருத்தர்லாம் நமக்கு பேர் சொல்ல வேணாம், நீங்கள் சத்தமாக கூட சொல்ல வேணாம், இருதயத்தில் சொல்லுங்க. இல்லைன்னா உங்கள் பர்சனல் டைரியில் இருந்தால் எழுதிக்கோங்க, ஹூ ஆம் ஐ. எந்த விதத்தில் நான் அப்படி சோம்பேறியாக இருக்கிறேன், ஏதோ ஒரு இடத்துல நான் தூங்கிட்டு இருக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையா, ஊழிய பாதையிலையா? முதல் முறை வரும்பொழுது பிபேயாளை குறித்து சொல்லும் பொழுது நான் சொன்னேன், சர்ச்சுக்குள்ள ஒரு சகோதரியா வர்றாங்க, கூடிய சீக்கிரத்தில் ஊழியக்காரி ஆயிட்டாங்க, ஊழியக்காரியாய் கொஞ்ச நாள்ல பரிசுத்தவாட்டி ஆயிட்டாங்க. ஸோ அடுத்தபடி ஃபாஸ்ட் ஒரு ஜாயண்ட் ஸ்பிரிச்சுவல் growth நமக்குள்ள என்ன இருக்கு? கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னா ஸ்பீடப் பண்ண போகிறோம். எல்லாமே இருக்கு. ஒரு மொபைல் எல்லாமே ஃபுல்லாக அப்லோடட் ஆகி மேனுஃபேக்சரிங் முடிஞ்சிருக்குது. சுவிட்ச் ஆன் பண்ணால் போதும் ஆக்டிவேட் ஆகிடும். அதே மாதிரி தான் எல்லாருக்குள்ளேயும் அபிஷேகம், ஆண்டவர் அழைத்த நோக்கம்னு ஒன்று இருக்கு. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல இன்னும் டர்ன் ஆன் பண்ணாமல் இருக்கு. டர்ன் ஆன் பண்ண ஒரே ஒரு வழி என் நேசர். நற்கந்தம் அப்படிங்கிறது என்னன்னா என்னுடைய நற்சாட்சி. என்னை பார்த்தா என்ன சொல்லுவாங்க? நான் யூடியூப்லலாம் எங்கள் சர்ச்சில் சொன்னது நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில. என்னது முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிற கதையா இருக்கு அப்படி சொல்லுவாங்க இல்லையா? என்னவா? நீங்க கற்பனை பண்ணுங்க, பூசணிக்காய் எவ்வளவு பெருசு இருக்கும். அது மூடுற அளவு யாராவது இங்க சாப்பிடுவோமா? ஆண்கள் கூட அவ்வளவு சாப்பிட மாட்டாங்க. அது எப்படி பூசணிக்காய? அதாவது பொய் சொல்றவங்களுக்கு அப்படி சொல்லுவாங்க, முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறியா நீ? அப்படியே மறைக்க முடியும்? ஒருத்தர் என்ன பண்ணாராம், சின்ன பையனா இருக்கும் போது ஒரு வீட்டில் ஒரு தோட்டத்தில் இருந்து பூசணிக்காய் திருடி அம்மாட்ட கொடுத்துட்டாராம். அம்மாவும் சமைச்சு கொடுத்துட்டாங்க, சாப்பிட்டாச்சு, ஜீரணமெல்லாம் ஆகிப்போச்சு. எங்கே பூசணிக்காய் காணோம். பார்த்தா கண்டுபிடிச்சிட்டாங்க. டே இங்கே வாடா, நீ தானே பூசணிக்காய் திருடினேன். ஆமாம் அங்கிள், தெரியாமல் பண்ணிட்டேன், சரி மன்னிச்சு விட்டோம். அதுலேருந்து அவருக்கு என்ன நல்ல பேர் இருந்தாலும் என்ன தான் கூப்பிடுவாங்களாம். சின்ன பிள்ளையில மொட்டை அடிச்சிருப்பாங்க. இப்போ அந்த அம்மாவுக்கு 30 வயசாக இருக்கும். அண்ணன் இன்னான்னு தான் கூப்பிடுவாரு, மொட்டை. இவ்வளோ முடி வளர்ந்துருக்கும், என்ன கூப்பிடுவாரு? மொட்டை. அந்த மாதிரி அவ்வளோ நல்லா வளர்ந்து, அவ்வளோ படித்து, அவ்வளோ நல்ல பையனா அநேகருக்கு நன்மை செஞ்சாலும்
பூசணிக்காய் திருடனா? அப்படி சொல்லு. இவருக்கு வளர்ந்த பிறகு அது ரொம்ப கௌரவ குறைச்சலாயிடுச்சு. ஏய் அப்படி சொல்லாத, அப்படி சொல்லாதன்னா தான் நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் சொல்லுவோம். செய்யாதன்னா தான் மறுபடியும் செய்வோம். அந்த மாதிரி எல்லாம் திரும்ப 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 சொல்லும் பொழுது அவருக்கு ரொம்ப அது வருத்தமாயிடுச்சு. இதை எப்படி சரி பண்றதுன்னு யோசித்தாரு. அப்பெல்லாம் சின்ன கிராமங்கள்ல எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொந்தக்கார மாதிரி வாழ்வாங்களா. அந்த ஊர் வாசல்ல போய் ஒரு வீடு கட்டினார். உட்கார்ந்துக்கிட்டார். உட்காந்துக்கிட்டு அந்த ஊருக்கு யாருன்னா விருந்தாளி வந்தா வாங்க வாங்க வாங்கன்னு வீட்டில் கூப்பிட்டு சோறு போட்டுருவார். இப்போ இவங்க ஊருக்குள்ள போவாங்க. நல்லா இருக்கா, சாப்பிட்டாளா, என்ன சொல்லுவாரு, சாப்பிட்டேன். அந்த ஊர் வாசல்ல ஒருத்தர் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு எனக்கு சோறு போட்டாரு. யாரு? பூசணிக்காய் திருடனா? சரி சரி சரி. ஒரு தடவை, ரெண்டு தடவை, கொஞ்ச நாள் ஆன உடனே விருந்தாளிக்கு பூசணிக்காய் திருடன்னு தெரியாது. ஊருக்கு வரும்போதெல்லாம் ஒருத்தர் சோறு போடுவார்ல, அவர் வீட்டில் தான் இன்னைக்கும் சாப்பிட்டேன். அப்போ இந்த காலப்போக்கில் இந்த பூசணிக்காய் திருடன்ற பேர் மறைஞ்சு என்ன பேர் வந்துருச்சு? சாப்பாடு போடுறவர், சாப்பாடு போடுறவர், வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறவர். இப்போ தெரியுதா முழு பூசணிக்காய் எப்படி சோறில் மறைச்சாருன்னு? நமக்குள்ளேயும் நிறைய நிறைய பூசணிக்காய் இருக்கு. எந்த மாதிரி பூசணிக்காய் தெரியுமா? தூங்கு மூஞ்சி பூசணிக்காய், அப்புறம் சண்டை போடுற பூசணிக்காய், என்னென்ன பூசணிக்காய் உங்களுக்குள்ள இருக்கோ, பொய் பேசுகிற பூசணிக்காய் இருக்கோ, புரணி பேசுகிற பூசணிக்காய் இருக்கோ, சீரியல் பார்க்குற என்னென்ன பூசணிக்காய் இருக்கோ. இப்போ எதில் திரும்ப மறைக்க முடியும்? இது சின்னதாக்கிட்டு எது பெருசாகுதோ அதுதான். ரொம்ப 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 ஜெபிக்கும் பொழுது இந்த பூசணிக்காய் ஒருவேளை சின்னதாக எங்கேயாச்சும் இருக்கலாம், ஆனால் எதுதான் வெளியே தெரியும்? ஐயோ பாட்டு பாடுவாங்களே அவங்களா, பிரசங்கம் பண்ணுவாங்களே அவங்களா, ஐயோ ஜெபிப்பாங்களே அவங்களா. பூசணிக்கானமா இருக்க தான் செய்யும். அந்த பூசணிக்காய் சின்னதாகி 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 இது பெருசாகி நிறைவானது வரும் பொழுது அந்த மாதிரி சூலமித்திக்குள்ள அநேக இயலாமைகள். எல்லாரும் ஒருவேளை அவ கருப்பானதுனால கருப்பின்னு சொல்லியிருப்பாங்க. அவ நிறத்தினால அவளுக்கு ஒரு ஒரு ஹியூமிலியேட் அவ ஃபீல் பண்ணி இருந்திருக்கலாம். ஏன்னா மற்றவங்கெல்லாம் ஒரு வேளை வெயில் படாமல் ஆரோக்கியமாக தோட்டத்துக்குள்ள நிழலில் வேலை செஞ்சுருக்கலாம். அப்போ இவளை மட்டும் நீ இப்படி இருக்கிறியே, நீ அப்படி இருக்கிறியே, இப்படிப்பட்ட வார்த்தைகளால் இருதயம் ரொம்ப நொறுக்கப்பட்டிருக்கும். இது வரைக்கும் அவளை யாருமே அழகுன்னு சொல்லியே இருக்க மாட்டாங்க. சோம்பேறின்னு கூப்பிட்டுருப்பாங்க, கருப்பின்னு கூப்பிட்டுருப்பாங்க. ஆனால் அப்போ சாலமோன் பார்க்குற பார்வை உன் கண்ணு புறா மாதிரி இருக்கு, உன் முக்காட்டின் நடுவே உன் கண்ணங்கள் வெடித்த மாதுளம் பழுத்த போல இருக்கு. அவர் எதெல்லாம் பார்க்குறாரோ தேசத்தில் அதெல்லாம் சொல்லி 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 வர்ணிக்க வர்ணிக்க ஃபஸ்ட்டு என்ன தோணியிருக்கும்? இதெல்லாம் உண்மையா, இவர் புல்ட்டு விடுறாரா அப்படி தோணியிருக்கும். இல்லை இவர் கண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஒரு பூத கண்ணாடி போட்டுன்னு என்ன இப்படி பார்க்குறாரா? இல்லை, என் ஆண்டவர் என்னை பார்க்கிற விதமே அப்படிதான். படைத்தவர் அவர் அல்லவா? அப்போ பார்க்க பார்க்க இல்லையோ நான் நினைக்கிற மாதிரி மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுவோம். எப்படி? எனக்கு என்ன தெரியும், நான் போய் பண்ண முடியும். இதுக்கு தாழ்மனும் பேர் வச்சுக்குவோம். என்னவா? தாழ்மை. ஆமாம், நமக்கு நம்ம பண்ணி என்ன ஆக போகுது, நமக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, நம்மளே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்குவோம். ஆனால் என் ஆண்டவர் என்னை பார்க்குற விதம் நான் பார்க்குற மாதிரி அல்ல, உலகம் பார்க்குற மாதிரி அல்ல, சாத்தான் பார்க்குற மாதிரி அல்ல. உயர்வான எண்ணத்தோடு என்னை பார்க்குற ஒரு நேசர் எனக்கு உண்டு. அதனால தான் சூலமித்தி சொல்கிறா, இவன் நேசர் எதில் விசேஷித்தவர்? 10,000 10,000 பேரை நிற்க வச்சாலும் என் நேசர் அவங்க எல்லார காட்டிலும் விசேஷித்தவர். இந்த நேசர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அந்த ஆண்டவர். உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். எஸ்தர் புஸ்தகத்தில் கன்னி மாடம் என்று ஒன்று நம்ம படிப்போம். என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ராஜாவுக்கு பொண்ணு தேடணும்னா அந்த தண்டோரா போடுவாங்க. டமரடம் ஊரில் இருக்கிற எல்லா உலகமாக அழகிகளும் அரண்மனைக்கு வருவீங்களாமா, ராஜா அவங்கள பாப்பாராமா. பொண்ணுங்க வந்தவொடனே பார்த்துட்டெல்லாம் ஓகேலாம் சொல்ல மாட்டாங்க. 6 மாதம் ஒரே பியூட்டிஃபிகேஷன், வெள்ளை போலத்தினால. அப்போ கழுவு ராஜா முன்னாடி சும்மாவெல்லாம் போய் நின்ற முடியாது. ராஜ வஸ்திரம் தரிக்காம ராஜா முன்னாடி போக முடியாது, குளிக்காம ராஜா முன்னாடி போகக்கூடாது, சவரம் பண்ணாம. கைதி ஜெயிலிருந்து வரான்னா ராஜாவை பார்க்கறதுக்கு முன்னாடி குளிச்சு ஷேவ் பண்ணி ட்ரெஸ் பண்ணி தான் போய் நிற்கணும். தானியல் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா கல்வியில நிபுணர். வாசிக்கலாமா? தானியல் முதல் அதிகாரத்தில் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். முதல் அதிகாரத்தில்
2வது வசனத்தை வாசிக்கலாமா எடுத்தவர்கள்? 3வது வசனம். ராஜகுலத்தாரிலும் துரைமார்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணர்களுமா, ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களும் ஆகிய, ராஜாவின் அரண்மனையில சேவிக்கிறதுக்கு ஒரு திறமை வேணுமாமா, சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பெனேசுக்கு கற்பித்தான். அப்புறம் ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்தினாலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அதன் முடிவிலே அவர்கள் முன்பாக நிற்கும்படி செய்யும்படி கட்டளையிட்டான். என்னவா இதெல்லாம் பண்ணி பாஷை கத்துன்னு கல்வியில தேறினவங்க, அறிவுல நிபுணர், திறமசாலிகள், மாசு இல்லாதவர்கள், பழுது இல்லாதவர்கள், அப்பா 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 அவ்வளோ பெரிய குவாலிஃபிகேஷன். எதுக்கு? ஜஸ்ட் டு ஸ்டாண்ட் பிஃபோர் த கிங். ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு மட்டும் அவ்வளோ குவாலிஃபிகேஷன். இந்த பெண்ணுங்களும் அப்படிதான். அவர் செலக்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ குவாலிஃபிகேஷன். நம்ம ராஜா நிற்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் நம்மளுக்கு எந்த தகுதியை பார்த்தார்? ஒரு தகுதியும் பார்க்கவே இல்லை. அலங்கோலமாய் நான் கிடந்தாலும் அலங்கரிக்க ஒருவர் வந்தார். சூலமத்தி எப்படி கிடக்கிறா? சோம்பேறியா தூங்கிக்கிட்டு, வெயில்ல காஞ்சி கருவாடாயி, மனசும் நல்லா இல்ல, தோற்றமும் நல்லா இல்ல. ஒரு ஸ்கேல் மேல போலாம். இயேசுவை போல் யாரும் இல்லையே, உன்னையும் என்னையும் நேசிக்க, தனியாயிருந்தாலும் தனிமை இல்லை, இயேசு நம்மோடு இருப்பார். வெளியே அழகா இருக்கிறான், வெளியே நீட்டா இருக்கிறோம், உள்ளுக்குள்ள மனசு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நொந்து போய் இருக்கிறோம், அலங்கோலமா இருக்கிறோம்னா, அலங்கோலமாய் நான் கிடந்தாலும் அலங்கரிக்க ஒருவர் வந்தார். மொத்த சூழ்நிலையும் தலைகீழா மாற்றுகிற ஆண்டவர். ஓகே, இந்த கன்னி மாடத்துல ராஜாவுக்கு முன்னாடி போய் ஒரு 50 பேர்னு வச்சுக்கலாமே. தேசத்துல உள்ள 50 பேருக்கும் அங்க கன்னி மாடம்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கு ஒரு தலைவன் இருப்பார், அவர் பேரு ஏகாய். இந்த ஏகாயோட வசத்துல இந்த பொண்ணுங்களெல்லாம் விட்டுருவாங்க. இந்த ஏகாய் பயங்கரமான பியூட்டிஷியன். அவருக்கு தான் தெரியும் எப்படி எல்லாம் மேக்கப் பண்ணணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி தலையை அலங்காரம் பண்ணணும், ராஜா முன்னாடி போய் நிற்க எப்பேற்பட்ட வஸ்திரங்களை பண்ணணும், எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் தான் ரூல்ஸ் கொடுப்பார். இன்னைக்கு வெள்ளை போலத்தில் கழுவு, இன்னைக்கு கந்த வர்க்கத்தில் குளிப்பாட்டு, என்னென்ன வச்சாங்களோ நான் சொல்றேன், நான் பார்த்தனா. ரூல்ஸ் போடுறவர் யார் தான்? இந்த ஏகாய் வசத்துல. அப்போ ஒரு குறிப்பிட்ட நாள் வரும்பொழுது எல்லாரும் மணப்பெண் மாதிரி வெட்டிங் கவுன் போட்டுட்டு அங்க போய் நிற்பாங்க. 50 பேர்ல ராஜா எத்தனை பேரை தான் தேர்ந்தெடுப்பாரு? ஒன்னே ஒண்ணு. ஓட பாவிகளா, அந்த ஒன்னே ஒண்ணு செலக்ட் பண்ணணும். மீதி எல்லாம் என்ன? அது கழிச்சு போட்ட லிஸ்ட். இந்த கழிச்சு போட்ட லிஸ்ட் இருக்கிறதுல மீதி 49 எத்தனையோ, நான் சும்மா ஒரு யூகத்துக்கு கணக்குக்கு சொல்றேன். ஒன்றை செலக்ட் பண்ணிட்டு மிச்சம் உள்ள அத்தனை பெண்களும் கன்னிகளும் வேணும்னா திரும்ப அவங்க தகப்பன் வீட்டுக்கு போய் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வாழலாம். அப்படி இல்லைன்னா காலமெல்லாம் அங்கேயே இருக்கலாம். அவர்களுக்கு சாப்பாடு ஃப்ரீ, ட்ரெஸ்ஸு ஃப்ரீ, அலங்கார பொருட்கள் ஃப்ரீ, ஆயுசு பரியந்தும் அந்த அரண்மனையிலேயே சாப்பிட்டுட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடின்னு எப்படி வேணா இருக்கலாம். இதுக்கு பேர் தான் கன்னிமாடம். ஒரே ஒரு நாள் நான் ராஜாக்கு வாழ்க்கப்படணும், நான் ஒருவேளை ராஜாக்கு மனைவியானா எப்படி இருக்கும்னு ஒரு பெண் வாழ்க்கையில ஒரு நாள் பட்ட ஆசைக்கு ஆயுசுக்கும் வச்சு பாதுகாப்பு கொடுத்து சோறு கொடுத்து ப்ரொடெக்ட் பண்றவர் தான் ராஜா. என் ஆண்டவருக்காக ஒரு நாள் நான் வாழணும்னு ஆசைப்பட்டேன். அது இந்த நாளா கூட இருக்கலாம். ஏதாவது செய்ய வேண்டும் ஒரு நாளும்
உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஒரு நிமிஷம், ஒரு நாள், ஒரே ஒரு நிமிஷம் ஆசைப்பட்டா கூட ஆயுசு பரியந்தம் என்ன பாதுகாப்பாரு ஆண்டவர். இந்த நேசரை மாதிரி யாரு? இந்த நேசர் 10,000 இல்ல, 10,000 கோடி பேர்ல கூட விசேஷித்தவர். தம்மை தேடுகிற ஜனங்களுக்கு வித்தியாசத்தை காண்பிக்கிறவர். எகிப்துல இருள், கோசேன்ல வெளிச்சம். எகிப்துல தலைச்சன் சங்காரம், கோசேன்ல ஒரு நாய் கூட சாவல. இங்க அழுகையும் பற்கடிப்பும், இங்க ஆனந்த கழிப்பு. எதுக்கு தெரியுமா? தம்மை தேடுகிறவர்களை, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களை கைவிட தெரியாத தெய்வம், கைவிடாத தெய்வம். அவரை போல யாருமே. அந்த யெகோவா தேவனை பார்த்து நீங்க இன்னைக்கு சொல்றீங்களா, என் சூழ்நிலை எப்படி ஒன்னா இருக்கலாம், ஒரு நாள்ல கூட மாத்துவார் ஆண்டவர். இந்த உலகம் என்ன வேணா என்ன பார்த்து சொல்லலாம், என் மனசாட்சியே சொல்லலாம் நீ ஒண்ணுக்கும் லாக்கி இல்லைன்னு. ஆனா என் ஆண்டவர் என் மேல வச்சிருக்கிற நோக்கம் வேற. எல்லாரும் விரல் நீட்டுற மாதிரி ஆண்டவர் என் மேல விரல் நீட்ட மாட்டார். ஆனா நான் மாறணும். எனக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய விதத்துல சொல்லி கொடுத்து என் மேல கண்களை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லி தமது வழிகளில என்னை நடத்துவதற்கு சித்தம் கொண்ட ஆண்டவர் இருக்கிற மாதிரியே என்னை விட மாட்டார். அவர் கண்ணுக்கு நான் அழகு, அவர் கண்ணுக்கு நான் சாதிக்கிறவள், அவர் கண்ணுக்கு நான் அந்த கெடிகள் பறக்கிற அந்த வசனம் அழகா இருக்கும். கொடிகள் பறக்கிற கெடியை போலவும். ஆமா, அப்படி நீ ரதங்களுக்கு, யுத்தம் பண்ணுகிற ரதங்களுக்கு. யாரை பார்த்து? தூங்க மூஞ்சியை பார்த்து. அப்ப என்ன ஆண்டவர் பார்க்கிற விதமே வேற, உடன் பிறப்புகள் பார்க்கிற விதமே வேற. யாக்கோபின் இடத்துல யோசேப்பு தான் பிள்ளைகள் 2 பேரை கூட்டிட்டு போய் ஆசீர்வதிக்க சொல்றாரு. அவர் வலது கையை ஒரு கையை இப்படி வைக்கிறார். ஐயோ இல்ல, நீ மாத்தி வைக்கிற. அவர் மாத்தி வைப்பாரு. யாக்கோபு இல்ல இல்ல, இவன் தான் மூத்தவன், இவன் மேல வலது கையை வைங்க. இல்ல, நான் இப்படிதான் வைப்பேன். மாத்தி வைக்கும். இந்த கை பார்த்தா எப்படி இருக்கும்? சிலுவை மாதிரி இருக்கும். அப்பா கூட நினைப்பாரு, இல்ல இல்ல, இந்த பிள்ளைக்கு இந்த ஆசீர்வாதம் வேண்டாம், இந்த பிள்ளைக்கு தான். இந்த வசனத்தை படிக்கும் போது நான் என்ன நினைச்சேன், யாருக்கு ஊழியத்தை கொடுக்கணும்னு ஆண்டவர் எங்க அப்பாட்ட கேட்டிருந்தா, எங்க அப்பா எங்க அக்காவுக்கு சொல்லியிருப்பார். ஏன் தெரியுமா? எங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப பலவீனம். என்னை கல்யாணம் பண்ணிக்காம கையிலேயே வச்சுக்க சொன்னா கூட எங்க அப்பா வச்சிருப்பாரு. ஒருத்தர் பொண்ணு கேட்டார். இந்த பொண்ணு உடம்பு நல்லா இல்லாத பொண்ணு தானே, உங்க வீட்டில் சும்மா தானே கிடக்க போகுது, எங்க வீட்டுக்காவது கொடுங்க, முதல்ல ஏச்சு வெளியே போன்ட்டார். அவர் யாரையும் கடினமா பேசவே மாட்டாரு. நீ கேட்கும் போதே இந்த லட்சணத்தில் கேட்டா, என் பொண்ணு நீ எப்படி பார்த்துப்ப, கல்யாணமே அவனால நான் வச்சுப்பேன், முதல்ல எழுந்து வெளியே போனாரு. அதனால நான் பிரசங்கம் பண்ணுங்கன்னா எங்க அப்பா நினைச்சு கூட இருக்க மாட்டார். தவறா இல்ல, நான் ரொம்ப பலவீனன்றதுனால என்னை பார்த்து பார்த்து தாங்கி அப்படியே வச்சுக்கணும் தான் எங்க அப்பா நினைச்சிருப்பாரு. அப்போ ஆண்டவர் கேட்டிருந்தா கூட எங்க அப்பா, எங்க பெற்றவங்க கூட பாசத்தினால கூட வேணான்னு கூட சொல்லலாம். ஆனா என் ஆண்டவர் வச்ச சித்தம், சிலுவை எல்லா திட்டங்களையும், மனுஷனுடைய எதிர்பார்ப்புகளை, மனுஷனுடைய திட்டங்களை, உலகம் பார்க்கிற பார்வைகள், நான் பார்க்கிற பார்வைகள் எல்லாவற்றையும் தலைகீழாய் மாற்றுகிறது சிலுவையும் என் நேசர் என் மேல வைக்கிற பார்வையும். நானே கற்பனை பண்ண மாட்டேன். இதுவே நான் கற்பனை பண்ணல. நான் பிரசங்கம் பண்றேன், அந்த வார்த்தைகள் எல்லாம் நானா பிரசங்கம் பண்றேன். அப்படிதான் எனக்கு என்னை பெண் பார்க்க பாஸ்டர் வந்தார். எப்படி எங்க அப்பா பாஸ்டருக்கு தான் கொடுப்பாருன்னு எனக்கு தெரியும். எவ்வளோ வேணாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டார், அதுவும் எனக்கு தெரியும். அவர் நினச்சது மட்டும்தான் நடக்கும். சரி என்ன பண்ண முடியும் அப்படின்னு நாங்கள் விட்டோம், மைனர் போகலாம். அப்போது எங்கள் வீட்டுக்காரர் பொண்ணு பார்த்துட்டு தனியாக பேசணும்னு சொன்னார். தனியான்னா எங்கள் அம்மாவும் இருந்தாங்க, எங்கள் அம்மாவும் அப்பாவும் கூட, ஆனால் தனியாக பேசுகிறாரு. சொல்லிடாதீங்க போய். அப்போது நீங்கள் பெரிய மேடைகளெல்லாம் அவர் நினச்சிக்கிறாரு, என்னை பார்த்தோன்னே அப்பயே பிரசங்கம் பண்ணணும்னு நினச்சாரோன்னு தெரியல. நீங்கள் எல்லாம் பெரிய மேடையெல்லாம் பார்த்துருப்பீங்க. நாங்கள் சர்ச் ஆஃப் கார்டை பொறுத்த வரைக்கும் லேடிஸை நாங்கள் அப்படியெல்லாம் என்கரேஜ் பண்ண மாட்டோம். சொன்னவர் தான் இப்போ அனுப்பியிருக்கிறாரு என்ன. அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சர்ச்சிலையும் நீ ஜெபம் பண்ணு, நீ ஜெபம் நடத்துன்னு அவர் தான் சொல்கிறாரு. அப்போ நாங்கள் அப்படியெல்லாம் என்கரேஜ் பண்ண மாட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் மனைவி வீட்டில் பணிவிடைக்காரியாக தான் இருக்கணும்னு சொன்னார். நான் மனசில் நினச்சேன், எனக்கு ஏற்ற மாப்பிள்ளை நீங்கள் தான்.
ஒரே சந்தோஷம். அப்பா ஆண்டவர் ஏற்ற துணையை உண்டாக்கி இருக்கிற, மூஞ்சியை பார்க்கல ஒன்றையும் பார்க்கல, இவர் தான் என் மாப்பிள்ளை உறுதிப்படுத்தி அப்பா ஓகே சொல்லுங்க. ஏன்னா எனக்கு பேசுறது அவ்வளோ கஷ்டம். வீட்டு வேலைலாம் ஈஸியாக செஞ்சிருவேன். பிரசங்கம் பண்ணுறேன், ஐயோ என்னத்தான் பேசுறது, அரை மணி நேரம் பேசணும்னா பக்கம் பக்கமாக எழுதி 10 நிமிஷத்தில் பேசி முடிச்சுட்டு வந்துடுவோம். அவ்வளோ கஷ்டம் பேசுறது. அப்போ உருவாக்கணும்னு ராஜா சித்தம் கொண்டா அதை மாற்ற ஒருவரால முடியாது. ஆனா எல்லா ஆசீர்வாதங்களும் ஒரு நிபந்தனையை உள்ளடக்கி தான் இருக்கும். நிபந்தனைகள் இல்லாமல் நீங்க மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புரிஞ்சுப்பீர்கள். இன்று உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டா நாளைக்கு அற்புதம். அப்போ என்ன உருவாக்குவதற்கு ஆண்டவர் என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? சூலமித்துக்கிட்ட தோ ஷீஸ் சோம்பேறி, ஒன்றுக்கும் ஆகலை, எல்லார்கிட்டையும் திட்டு வாங்கின்னு ஒர்த் ஃபார் நத்திங்னு குடும்பத்திலேயே ஒதுக்கப்பட்டு ஒரு நிலைமையில இருந்தாலும் ராஜாவை பார்க்கும்போது அவளுக்கு ஆசை, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், என் சூழ்நிலை ஏன் இப்படி இருக்கு, நீங்க நினைச்சா மாற்ற முடியும்ல, உங்களுக்கு அனந்த ஞானம் இருக்குல்ல, உங்களால் அந்த ஆசையை பார்த்ததுனால தான் ஆண்டவர் உருவாக்குனார். ஸோ வாட் டிசையர் ஐ ஹாவ் டுடே, ஆண்டவருக்காக நான் செய்யணும்னு இன்னைக்கு உங்களுக்குள்ள என்ன ஆசை இருக்கு? எனக்கு பதில் சொல்ல வேண்டாம். ஆசை இருக்குன்னு சொல்றவங்க மட்டும் ஏஞ்சி நிற்கணும், எல்லாரும் நிற்க கூடாது. பொருத்தனை பண்ண சொல்லலை, சாதிக்கணும்னு சொல்லலை, ஆசை எழுந்து நிற்கிறவங்களெல்லாம் ஆண்டவருடைய கண்கள் பார்க்கிறது. ஆண்டவர் எப்படி தெரியுமா? அவருடைய நுகம் எப்பவும் மெது, அவருடைய சுமை லகு. ஆண்டவர் வந்து என்னத்தை சாதிச்ச எனக்கு பக்கம் பக்கமா சாதிச்சு எழுதி கொண்டு கொடுக்கணும்லாம் இல்லை, எனக்காக படுகிற அன்பின் பிரயாசங்களை மறக்கிறதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. நான் ஒரு முயற்சி எடுக்கிறேன்ல, அந்த மனசுல ஆசைப்படுறேன்ல, அதை கூட பார்த்து வார்த்தை வடிவம் கொடுக்கிறவர் என் ஆண்டவர். நான் ஆசைப்படுறேன்ல, சில பேர் உட்காந்துக்கிறீங்க, உங்களுக்கு ஆசை கூட வரலன்னா நான் என்ன பண்றது? நான் சொன்னேன்னு தயவு செய்து எந்திரிக்காதீங்க. கால் முடியாதவங்களா இருப்பீங்க சில பேருக்கு, அவங்க உட்காந்துக்கோங்க. அவங்களுக்கும் உங்களுக்கு ஆசை இருக்கானா ஏஞ்சி நிற்க முடியலன்னா கையாவது தூக்குங்க. ஆண்டவர் பார்க்குறாரு. ஆசை தானே பட சொன்னேன், பொருத்தனை பண்ண சொல்லலையே. நான் ஏதாவது செய்யணும் ஆண்டவரே, இப்படியே மட்டும் நான் இருந்துடக்கூடாது ஆண்டவரே. சி மைனர், சி மைனர். எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. யாரு சொன்னா உனக்கு ஒண்ணும் தெரியாதுல்ல? யாரு சொன்னது நீ தோட்ட வேலைக்கெல்லாம் லாய்க்கு இல்லை, நீ வாட்ச்மேன் வேலை பார்ப்போ? உன் கையில நட்டா வளராது, உன் கை சபிக்கப்பட்ட கை. நீ வச்சினா அது வந்து உருப்படாம போயிடும், அந்த செடி மரிச்சு போயிடும். You are not a lucky person. You are not a blessed one. என்ன வேணா சொல்லியிருக்கலாம். எல் ஷடாய் எனும் நாமமுடைய என் ஆண்டவர் சொல்லுகிறார். யாரு சொன்னா? உன் மேல ஆண்டவர் வைத்த நோக்கம் பெருசு மகளே, உன் மேல ஆண்டவர் வைத்த தரிசனம் பெருசு. யார் வார்த்தையை நீங்க நம்ப போறீங்க? உலகம் சொல்லுகிற வார்த்தையா, உங்க மனசாட்சி சொல்லுகிற வார்த்தையா? எந்த வார்த்தையும் நம்ப வேண்டாம். என் ஆண்டவர் படைத்தவர், என்னை பார்க்கிற பார்வை வேறு, என் மேல வைத்த நோக்கம் வேறு, திட்டம் வேறு. அந்த ஆண்டவரை பார்த்து நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தான்.